நல்ல கம கமன்னு தெருவையே கூட்டுற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மட்டன் குழம்பு எப்பெல்லாம் பண்ணுறோமோ அப்போல்லாம் எங்கள் வீட்டில் 1 மணி நேரத்தில் அந்த குழம்பு காலி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3/4 கிலோ கறி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்துட்டு கறி நல்லா சுருள வதங்கணும். கறியோட பச்சை வாடை போகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் பக்கம் விட்டு எடுத்து அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, சின்ன வெங்காயம் நீளமாக அரிஞ்சது ஒரு கைப்பிடி பக்கம் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. புதினா தலை சேர்த்துக்கோங்க, புதினா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதில் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் இது சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக வேக வச்சிருந்த அந்த கறியை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, 2 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, இதை மட்டும்தாங்க நான் சேர்க்குறேன். வேறு அடிஷ்னலாக மல்லிப்பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இந்த பொடியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம சேர்த்த அந்த மசாலாவில் இந்த கறி நல்லா கோட் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கறியில் மசாலா நல்லா பிடிச்சிருச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட யம்மியான டேஸ்டியான கறி குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.